அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ். சேனல் மெசேஜஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன பேச விரும்புகிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இல்லை அவங்களோட என்ன அலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட இன்றைக்கி ஃபோக்கஸ். இது அவங்க சொல்கிற விஷயமாகவும் இருக்கலாம், அவங்க நினைக்கிற விஷயமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அவங்க மனசுக்குள்ளே எட்டி பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சனோட சேனல் மெசேஜஸ், அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க. ஓ வா, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஒரு டார்க், ஒரு லைட், டிஃப்ரெண்ட். ஐ நோ இட் மைட் பி ஹார்ட் ரைட் நவ். இட்ஸ் ஆல் புட்டிங் ஆன் யுவர் ஹார்ட் ரைட் நவ். ஓ சாரி, புல்லிங். But hang in there, stay with me for a little while. I know you are going through pain. Every day a new strain. So hang in there, let's turn this around. Wow. இது வந்து ரொம்ப டார்க் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சாங் பை ஜூலியானா. ஸோ நீங்கள் இந்த ஃபுல் லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாங் நேம் போட்டிங்கன்னா வரும். பட் உங்கள் பர்சனோட ஓவரால் இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, அது உங்களை கைவிட வேண்டாம். இட் இஸ் ஹார்ட். நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களால் உங்கள் காதலை பார்க்க முடியாத இருக்கலாம், இல்லைனா சில புல்லுருவிங்க ஏதாவது வேலை பார்க்கலாம். நான் ஒரு விஷயம் ஐம் சென்சிங், நிறைய பேர் இந்த காமிக் பீப்புள் இந்த காட் காம்ப்ளெக்ஸில் சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது நான் கடவுள் அப்படின்னு. இது கடவுள் பாதி மிருகம் பாதி இல்லை, நான் கடவுள். இது வேறு டைப்பு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண நினைக்கலாம், இல்லைனா உங்களோட காதல் வாழ்க்கையில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் உருவாக்க நினைக்கலாம். அது மேபி அதை தான் உங்கள் பர்சன் பிக்கப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான், பட் டோன்ட் லூஸ் ஹோப். ஹேங் இன் தேர் அப்படின்னு. அங்கேயே இரு, எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. லெட்ஸ் டுகெதர் டேர்ன் இட் அரவுண்ட் அப்படின்றாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை உங்களோட காதலை சரியான பாதையில் திருப்ப முடியும். ஜஸ்ட் பி பேஷண்ட். அதுதான் ஓவரால் மெசேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப். Loving can hurt sometimes, but it's the only thing that I know when it gets hard. Amen. You know it can get hard sometimes. It is the only thing makes us feel alive. ஸோ அதான் திரும்ப வந்து உங்களோட லவ் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, எவ்வளோ ஹார்ட் சுச்சுவேஷன் போனாலும் சரி, எவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, காதல் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ண கூடியது. அதுக்கப்புறம் வந்து அந்த மெமரிஸ் பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து எல்லா வழியையுமே காணாமல் பண்ணிடும். அதுக்கு வந்து காதலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது உண்மையிலேயே. எப்போது அதோட பவரை காமிக்கும் அப்படின்னா, வென் யூ பிலீவ். நீங்கள் வந்து அதை நம்பணும். இது என்னோட காதல், இது என்னோட உண்மையான காதலாக இருக்க பட்சத்தில் இது என்னை விட்டுட்டு எங்கும் போகாது. காதல்னாலே கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்கும். எதுவுமே வந்து ஒரு லீனியர் ரோடாக இருக்க போகிறதில்ல. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் வரும்போது ஒரு சின்ன பிரிவோ, இல்லைனா இந்த மாதிரி ட்ராமா நடக்கிறதுனால உங்களால் கம்யூனிகேஷன் சரியாக பண்ண முடியல, இல்லைனா சில நம்ம ட்ராமா பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் மனசு உடையாமல் இருக்க சொல்கிறாங்க உங்களோட காதல். ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த காதலை வந்து சரியான பாதையில் திருப்பிட முடியும்னா. அதுக்கு தேவை உங்களோட உண்மையான அந்த அன்பு, அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை. நீங்கள் அவங்கள நம்பணும். தட்ஸ் வாட் தே வாண்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன்? ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஃபோட்டோகிராஃப். மை குட்னஸ். ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சாங்கும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப். மேபி உங்களோட ஃபோட்டோகிராஃப் பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அவங்களோட ஃபோட்டோஸை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். மேபி யூஆர் டாக்கிங் டு தேர் ஃபோட்டோ, ஏன்னா அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் கூடிய சீக்கிரம் கவலைப்படாதீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுப்பீங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. மேபி இது உங்களோட பர்சனோட மெசேஜாக கூட இருக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து டெஸ்டன்ட் லவ். எல்லாருமே அப் மூவி பார்த்துருப்பீங்க. சின்ன வயசில் ஆரம்பிக்கிற காதல் அப்படியே பெருசாகி அவங்க வந்து கடைசி காலம் வரைக்கும் தொடர ஒரு அருமையான காதல் கதை. ஸோ அவங்களும் நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அந்த காதல் வந்து அவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் தான் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காதலை தான் உங்கள் பர்சனும் இட்ஸ் லைக் அவங்க அதை தான் உருவாக்க நினைக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் அவசியம் தேவை இல்லையா?
அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஏதாவது காமிக் எனர்ஜி அட்டாக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ் பர்சனோட சேனல் மெசேஜஸ், கமிட்மெண்ட். உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, வந்துட்டேன் அப்படின்றாங்க. வரும்போது கல்யாணம் பேசுகிற மூடோடு தான் வரப்போகிறேன். இட்ஸ் லைக் அவங்க இந்த சேலஞ்சஸ் லைக் ஸ்ட்ரென்த். ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், இல்லைனா ஸ்ட்ராங் ஹெட்டட். எனக்கு இது வேணும் அப்படின்னா இது வேணும், நீங்களும் அப்படி தான், இது எனக்கு வேணும் அப்படின்னா இட்ஸ் டாட். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டவுட்டே கிடையாது. நீங்களும் வந்து ஆசிலேட் ஆக மாட்டீங்க. அதுதானால தான் உங்கள் பர்சன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. டஃப்பாக தான் இருக்குது சுச்சுவேஷன், பட் ஹோல்ட் ஆன், ஹேங் ஆன், அங்கேயே இரு, வந்துடுவேனா அப்படின்றாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் திருப்ப முடியும். இது திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு காதல் எப்போவுமே வந்து ஒருத்தங்க மட்டும் போகிற ஒரு வழி பாதை கிடையாது. 2 பேரும் சேர்ந்து தான் பயணம் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா காதல் சரியாக டெஸ்டினிக்கு போகாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பேசி ஓகே டஃப் சுச்சுவேஷனாக என்ன பண்ணலாம், அவ்வளோதான். நீ இதை பண்ணல, நான் இதை பண்ணல, நீ அப்படி பண்ணிக்கணும். ஏன் ப்ளேம் கேம் ஆடுறீங்க? ஆடவே வேண்டாம். இது உங்களோடது, இது என்னோடது. இதை நம்ம 2 பேரும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் போங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப அழகாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட் பர்சன். அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எல்லா மெமரிஸும் ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து டக்குன்னு மறந்து போகக்கூடிய ஆள் கிடையாது. தே ரிமெம்பர் எவ்ரி திங். நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள், உங்களோட பார்வை, இட்ஸ் லைக் அது வந்து ரொம்ப மேபி அவங்களோட பிளெஸ்ஸிங்காக கூட இருக்கலாம். ஸோ அவங்க பழைய விஷயங்கள் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கலாம். இல்லைனா சில விஷயங்கள் இப்போ தான் அவங்க புரிய ஆரம்பிக்குது. அவங்க ஒரு டெசிஷனுக்கு வராங்க, ரொம்ப ஸ்ட்ராங் டெசிஷன். நோ, ஐ வாண்ட் டு ஃபைட் ஃபார் மை லைஃப். அவ்வளோதான். இது என்னோடய காதல், என் காதலுக்காக நான் போராட போகிறேன், டாட். அவ்வளோதான். இது யார் எதிர்த்து வந்தாலும் இட்ஸ் லைக் அர்ஜுனன் வந்து அவங்களோட கடமையை செய்யும்போது அவங்களோட சொந்த பந்தங்களே எதிர்த்து வந்தபோது தான் கிருஷ்ண உபதேசம் நடந்தது. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் பர்சன் அவங்க வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்தாச்சு. மேபி கடவுள்கிட்ட இருந்து கூட அவங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அந்த முடிவு அவங்க எடுத்தாச்சு ஆல்ரெடி. அவங்க என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா கல்யாணம். அதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் வந்து உங்கள் பர்சனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம சேனல் மெசேஜஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன், எனி அதர் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் மெசேஜ். தலைகீழாக பிடிச்சிட்ருக்கேன்னா ஸோ இருக்கட்டும். இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் கைடன்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி உங்கள் பர்சன் ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணலாம் காமிக் பீப்புளால், இல்லைனா ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணலாம். உங்கள் பர்சன் எப்படி அப்படின்னா கடவுள் ஏதாவது ஒரு வரம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. தே நோ த வேல்யூ. அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வழி காட்டினாங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அதை வேகமாக போய் பேராசைப்பட்டு அதை வந்து அழிச்சிக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்காமல் செயல்படக்கூடிய ஆள் இல்லை உங்கள் பர்சன். அதனால் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி இந்த காதலை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட க்ரியேட் பண்ண மெமரிஸ் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், உங்களோட பார்வை பரிமாற்றங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே அழகாக மெமரிஸில் இருக்குது. ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எஸ் 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 எல்லா கார்ட்ஸும் எடுக்கல. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு தெரியல. பட் அவங்க வந்து நீங்கள் இல்லாமல் வந்து நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ஸோ இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். மேபி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி அவங்களுக்கு வரப்போகுது. இது பார்த்திங்க அப்படின்னா 9 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ஒரு டஃப் சைக்கிள், இல்லைனா வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மர்மைட் வந்து இந்த கப்பலை வந்து நங்கூரம் பாய்ச்ச ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் லைக் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட ஹெல்ப் அவங்களுக்கு இருக்குது. இது வந்து அவங்களே தொலைஞ்சு போயிட்டாங்க. அதாவது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. எப்படி போகிறது, எந்த பக்கம் போகிறது. இட்ஸ் லைக் சொல்லுவாங்களே திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. எந்த பக்கம் போகிறது, எது சரி. அதனால தான் உங்களை சொல்கிறாங்க ஹேங் ஆன், வந்துடுறேன். இந்த குழப்பம் தீர்ந்தோடனேயும் எனக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணணும். மேபி பிரபஞ்சம் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தே நோ. லில்லிஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ராக் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். ஆக்சுவலாக ஃப்ராக் பிரின்ஸ் தான். அவங்க வந்து ஒரு சாபத்தினால ஃப்ராக் ஆகிடுவாங்க. பட் டிவைன் லவ்,
ட்ரூ லவ்ஸ் கிஸ் வந்து அவங்கள அந்த சாபத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும். மேபி நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையோட சாப விமோச்சனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் அவங்க வாழ்க்கை ரொம்ப டல்லாக இல்லைனா வந்து ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கும்போது நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு இந்த இந்த ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப பப்ளியாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் எப்படி லைட் ஹார்ட்டடாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது அதில் அந்த படத்தில் வந்து அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, உங்களோட அந்த குழந்தைத்தனம், அந்த இன்னசென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். பட் த லவ் இஸ் ஸோ டீப் 2 பேர்த்துக்குமே. ஒருத்தங்க ரொம்ப அழகாக நேசிக்கிறீங்க. கீப் தட் லவ் அலைவ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாஸ்ட்டில் அவங்க சொதப்பின சில விஷயங்கள் இல்லைனா பாஸ்ட்டில் வந்து அவங்க செய்யாமல் விட்ட சில விஷயங்கள் அவங்க இப்போ செய்யணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா இட்ஸ் லைக் கிளியரிங் த எனர்ஜி. அதுதான் இங்கே ஹேங் ஆன் அப்படின்றாங்க. சில விஷயங்களை அவங்க கிளியர் பண்ணிட்டுருக்காங்க வேகமாக. ஏன்னா அந்த கிளியர் பண்ணால் தான் அவங்கள வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். தே வாண்ட் டு கம் ஹோம். கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. காதல் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க காதலை பற்றி சந்தேகப்படணுன்னு அவசியமே இல்லை. தே லவ் ஜென்யூன்லி, தே லவ் இஸ் ஸோ டீப். அதனால் வந்து நீங்கள் அவங்க பேசாமல் இருக்காங்க இல்லைனா வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா பெருசாக மனசு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ரொம்ப தெளிவான எனர்ஜியில் இருக்காங்க. தே வாண்ட் டு மேரி யூ டாட். சரியான விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் பழசை வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ரெமினிசிங். அதாவது உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம். அதை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நான் டெக்க தலைகீழாக பிடிக்கிறேன். Please press collective person. Channel messages from them. Channel messages from collective's person. Channel messages. Channel messages from very specific message. I want to be strong like you. நீங்கள் தான் இங்கே ஹீரோ. டிவைன் ஃபெமினின். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட். இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் என்னால் எவ்வளோ சாதிச்சிருப்பேன். இட்ஸ் லைக் எப்படி உன்னால் இவ்வளோ கிளியராக யோசிக்க முடியுது, இல்லைனா இப்படி அடமெண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் செய்கிற ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. மேபி நீங்கள் பிடிச்ச என்ன சொல்லுவாங்க, நான் பிடிச்ச நண்டு. இட்ஸ் லைக் எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருப்பீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா அதை அழகாக செஞ்சுருவீங்க. அதனால தான் எங்கள் அர்ஜுனனோட கதை நான் சொன்னேன்னு ஒன்றுவோ, உங்களுக்கு சரின்னு பட்டுது அப்படின்னா அவ்வளோதான், அங்கேயே நின்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை அங்கேருந்து கிளப்புறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீயிங் யூ மேக்ஸ் மை டே. உங்களை பார்த்தா போதும் அவங்களோட டே வந்து இட்ஸ் லைக் பிரைட் ஆகுது அப்படின்றாங்க. ஹாவ் ஐ லாஸ்ட் யூ. கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கிளென்சிங் ப்ராசஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறதுக்கு. அதனால் உங்களை இழந்துட்டேனான்னு கேட்குறாங்க. யுவர் லாஃப் இஸ் அமேசிங். இது வந்து பிளாக் எனர்ஜியாக வருது. ஸோ மேபி உங்களோட சிரிப்பை அவங்களால நேரில் பார்க்க முடியல, இல்லைனா வந்து உங்களை வந்து இப்போ அவங்க சிரிக்க வைக்கிற நிலமையில இல்லை. இட்ஸ் லைக் மேபி நோ கம்யூனிகேஷன், இல்லைனா வந்து அவங்களோட சூழ்நிலை சரியில்லை. அதனால தான் இங்கே இருக்காங்க. ஹேங் ஆன். அதனால தான் சொல்கிறாங்க இரு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் தே வாண்ட் டு மேக் மெமரி. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அடுத்தது வந்து பேராசைப்படுறதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு தெளிவாக வந்துட்டாங்க. ஐ ரிக்ரெட் மை பிஹேவியர். பாஸ்டில் அவங்க ஏதாவது சொதப்பியிருக்கலாம், இல்லைனா வந்து சரியான தருணத்தில் சரியான விஷயங்களை செய்யாமல் விட்டுருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வந்து வருத்தமாக நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் லைக் அதுக்காக வருத்தப்படுறாங்க. சே நான் அப்போ அப்படி பண்ணியிருக்கலாம்ல, என் கூட இருந்த சமயத்தை நான் வந்து சரியாக பயன்படுத்திக்கல, இல்லைனா வந்து அப்போயே நான் பேசியிருக்கலாம்ல, அப்போயே நான் இதை பண்ணியிருக்கலாம்ல, நான் ஏன் பேசாமல் இருந்தேன், நான் ஏன் இதை பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து அவங்களால உங்ககிட்ட வர முடியல. தெர் இஸ் சம்திங் பிட்வீன் யூ. ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. அதனால் இப்போ அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷனை ரொம்ப வருத்தத்தோடு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இட்ஸ் லைக் கையில் இருந்ததே மிஸ் பண்ணிட்டேனே தங்கத்தை அப்படின்னு. ஸோ இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வருதான்னு பார்க்கலாம். இது வந்து வார்னிங்காக கூட வரலாம். இது ஒரு சிலருக்கு தான். ஏன்னா எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் அ வார்னிங். யூ ஆர் அ பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் ரொம்ப அழகான ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. காமிக் எனர்ஜி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றாங்க. மேபி காமிக் எனர்ஜி ஃபேமிலியாக கூட இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வி ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து
அவங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இந்த காதல் என்ன, இது என்ன அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. ஐ நோ த ட்ரூத் அபவுட் எக்ஸ். ஸோ எக்ஸை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்றாங்க. அதனால தான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. இஸ் இட் ரியலி ஓவர்? அதுதான் எங்கே இன்னொரு ஓவர். ஹேவ் ஐ லாஸ்ட் யூ? இஸ் இட் ரியலி ஓவர்? ஏன்னா நீங்கள் போயிட்டீங்களா இருக்கீங்களான்னு அவங்களுக்கு தெரியல. பட் தே வாண்ட் திஸ் லவ் பேக். ஒன்று போய் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுட்டுருக்கு. பார்க்கலாம். ஐ எம் கான்ஃபிடென்ட். ரொம்ப ரொம்ப இப்போ வந்து அதனால தான் இங்கே ஸ்ட்ரென்த் கார்டு, அந்த ஹெரோஃபண்ட் எனர்ஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்க மாதிரி, முன்னாடியே தெளிவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த காதல் வந்து இந்நேரம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட வருத்தம். அதுக்காக தான் அவங்க ரொம்ப வருத்தமாக நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் லைக் அப்பயே நான் பேசிக்கலாமே, அப்பயே நான் கால் பண்ணிக்கலாமே, ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். Please, spirits. Any specific messages from collective's person? Any specific messages? ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்களா? கலெக்டிவ் பர்சன், மெசேஜ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இல்லை, அதுவாக வெளியில் வரட்டும். இனிமே ஐ திங்க் அவங்க எல்லாத்தையும் இல்லை. I have lied to you and betrayed you. I was in a very dark space at the time. I am doing much better now. I am not the person that you remember. அதனால தான் ரிக்ரெட். பழசில் வந்து உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களை முதுகில் குத்திருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப டார்க் எனர்ஜியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். இட்ஸ் லைக் அவங்க அப்போது ஹீல் ஆகலை அப்படின்றாங்க. பட் இப்போது வந்து மேபி இந்த பிரிவு இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஸ்பேஸ் அவங்கள வந்து உங்களோட வேல்யூவை புரிய வச்சுருக்கலாம். The sweet is never as sweet without the bitter. ஸோ கசக்காமல் நம்ம ஒரு கசப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிட்டா அந்த இனிப்பு இன்னும் கூடுதலாக தெரியும். மேபி இந்த பிரிவும் வந்து அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. சரி இருக்கட்டும், இந்த கசப்பு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. காம்பன்சேஷன். ஐ எம் ட்ரூலி சாரி ஃபார் ஆல் த பெயின் அண்ட் ட்ராமா ஐ ஹவ் காஸ்ட் அண்ட் யூ டிடன்ட் டிசர்வ் தட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா வந்து நீங்கள் எப்படி கேரக்டர் அப்படின்னு பார்க்குறதுக்காக அது பண்ணணும். ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணணும். பட் அது எங்கேயாவது நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நம்பினீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் உங்களோட காதல் தானே. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ திரும்ப பின்னாடி போய் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப கீழ்த்தரமான எண்ணமாக போயிட்டோம். ஸோ நீங்கள் எப்போவுமே மேலே போக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்பினவங்க துரோகம் பண்ணால் அது அடுத்த கேட்டகரி. அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் வாக் அவே ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். அதுக்காக வந்து நான் காஷனாக இருந்திருக்கணும், நான் எப்படி பண்ணிக்கணும் குழப்பிக்க தேவையில்லை. தட்ஸ் லைஃப். கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். I feel like an idiot walking away from you like that. You are all I have ever wanted and I just throw it away all because I got scared. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப பயந்துருந்துருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கலாம். எனக்கெலாம் இந்த மாதிரி காதல் அமையாது, எனக்கெலாம் இவ்வளோ அழகான பெண் கிடைக்காது, இல்லைனா இவ்வளோ ஆழமாக என்னை யாரும் நேசிக்க முடியாது. ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில், இல்லைனா அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லை. அதனால் அதை வந்து உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த கனெக்ஷன் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை தப்பாக யோசிச்சு, இல்லைனா வந்து அவங்களே கன்க்ளூஷனுக்கு போய் சொதப்பியாச்சு. ஸோ இப்போ அதனால தான் இந்த ரெக்ரெட் கார்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போது உங்களோட அருமை புரியுது. பழசை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது வந்து இருந்திருக்கும். நான் எவ்வளோ முட்டாள்தனமாக நடந்ததை சொதப்பிட்டேன். லைக் செல்ஃப் சாபட்டாஜ். கடவுள் வந்து ஒரு வைரத்தை கையில் கொடுத்தாங்க அப்படின்னா கடவுளே சொல்லி கொடுக்குறாங்க, இது வைரம், கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்படின்றாங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு வைரத்தை கொடுப்பாரா? இது கல்லாக இருக்குமோ, கண்ணாடியாக இருக்குமோ, இல்லைனா இது வந்து அமெரிக்கன் டைமண்டாக இருக்குமோன்னு யோசிச்சு அது எங்கேயும் வச்சாச்சு. அந்த வைரம் இப்போ காணும். வச்சதுக்கப்புறம் யாராவது சொல்லியிருக்கலாம் இதுதான் ஒரிஜினல் வைரம், இது எப்படி டால் அடிக்குதுன்னு பார்த்தீங்களா, ஏதோ ஃபோட்டோவை பார்த்து சொல்லியிருக்கலாம், சம்திங். ஏன்னா எங்கள் ஃபோட்டோ வைக்கனால நான் சொல்கிறேன். இப்போ வந்து வைரத்தை தேடிட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் நம்ம எப்போயுமே அப்படி தான், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி தேடுவோம். இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ்,
ஓ! ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஓ மை காட்! இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. இப்போ உங்க பெர்சனுக்கு வந்து செம்ம கிளாரிட்டி இருக்கு. திஸ் இஸ் நாட் லஸ்ட். இது வந்து க மனசு சார்ந்த விஷயம். இது வந்து புரிதல். காதல்ங்கிறது வந்து வெறும் அ அப்பீரன்ஸ் பார்த்து வர்றது மட்டும் இல்ல. அந்த மாதிரி செம அறிவு வந்திருக்கு இப்போ. மேபி. ஐ மிஸ் யூ, டூ யூ? அவங்க உங்கள மிஸ் பண்றாங்க. நீயும் என்ன மிஸ் பண்றியா? அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் பண்ணுறியாம்மா? ராங்ஃபுல் அட்வைஸ். நான் தப்பான அட்வைஸை கேட்டேன். இதுதான் காதல் வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட் வீடியோவில் கூட பேசினோம். இதுதான் 3வது மனுஷங்க காதலுக்குள்ளே வந்தாலே அந்த காதல் காலி. யூ ஆர் ராங். பட் அது வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து ரைட். ம் சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். மேபி உங்கள் பர்சன் இப்போ ரீசெண்டாக ஏதாவது கவுன்சிலிங் போயிருக்கலாம், இல்லைனா அவங்களோட டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாவதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். அதனால தான் இந்த ஞானம் பிறந்திருக்கிறது. ஸோ இதை பயம்லாம் தெளியறதுக்கு காரணம் வந்து மேபி அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு கவுன்சிலிங் செஷனோ இல்லைனா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் மேபி. இதுதான் உங்கள் பர்சன் உங்களுக்கு இப்போது ப்ரெசண்ட்டாக சொல்ல விரும்புகிற மெசேஜ். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.